இருக்கும். விவசாயத்தில் நீ கொடுக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து உப்பு தண்ணீரை வந்து எப்படி நல்ல தண்ணீராக மாற்ற முடியுமா, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னா நிறைய வந்து இன்றைக்கி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான தீர்வு இருக்குது உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணீராக மாற்றுறதுக்கு. நம்பர் 1 டெக்னாலஜிக்கலாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டெக்னாலஜி ஓரியன்டாக இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா இடி மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எலக்ட்ரோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட அந்த வாட்டர் அவுட்புட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தண்ணி அந்த மிஷின்ஸ்குள்ளார போயிட்டு வர்றப்போ அதோட மாலிக்யூலை வந்து மைக்ரோ லெவலில் உடச்சி அந்த சால்ட் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம்னா அது வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த இதுக்குள்ளே உள்ள தண்ணி போய் சுற்றி வெளியில் வர்றப்போ மாலிகூல்ஸ் எல்லாம் உடஞ்சி நார்மல் கண்டிஷன்ஸுக்கு வந்துடும். அதை நீங்கள் வந்து விவசாய நிலத்துக்கு தண்ணீர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த மேலே சால்ட் ஃபார்மேஷன் லேயர் வராது. உங்களுக்கு வந்து தாவரத்தோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு விஷயம். இது வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.